மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் மகா விகாஸ் அகாதி கூட்டணியின் கீழ் போட்டியிடுகின்றன. இக்கட்சிகள் மும்பை தொகுதி பங்கீடு செய்வது தொடர்பாக 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தின. இதில் மும்பையில் மொத்தமுள்ள 36 தொகுதியில் 30 தொகுதிகள் குறித்து மகா விகாஸ் அகாதியில் உள்ள சிவசேனா, உத்தேவ் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சிகள் முடிவு செய்துள்ளன. எஞ்சிய 5 முதல் 6 தொகுதிகளுக்கு மட்டும் இன்னும் தீர்வு ஏற்படாமல் இருக்கிறது. இதில் 2 தொகுதிகளுக்கு சிவசேனா, உத்தேவ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் உரிமை கோரி கொண்டிருக்கின்றன. பைகுலா தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் சிவசேனாவை சேர்ந்த யாமினி ஜாதவ் தற்போது முதல்வர் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இருக்கிறார். அத்தொகுதியில் கணிசமான அளவு மராத்தியர்களும் முஸ்லிம்களும் இருக்கின்றன. எனவே அத்தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கூறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அத்தொகுதியை விட்டு கொடுக்க முடியாது என்று உத்தவ் தாக்கரே கூறிக்கொண்டு இருக்கிறார். 2 கட்சிகளும் இத்தொகுதியில் போட்டியிட 3 முதல் 5 பேர் ஆர்வமாக இருக்கின்றனர். பைகுலாவிற்கு அருகில் உள்ள கொலோபா தொகுதியை வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க தயாராக இருப்பதாக உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். இதே போன்று வர்சோவா தொகுதியை உத்தவ் தாக்கரே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதனை காங்கிரஸ் கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த 2 தொகுதியில்தான் இரு கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீட்டை இடையூறாக இருக்கிறது. சிவசேனா, உத்தேவ் மும்பையில் 18 முதல் 20 தொகுதியில் போட்டியிடும் என்று தெரிகிறது. காங்கிரஸ் 13 முதல் 14 தொகுதியிலும், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் 2 முதல் 3 தொகுதிகளிலும், சமாஜ்வாடி கட்சி 1 தொகுதியிலும் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது காங்கிரஸ் வசம் இருக்கும் பாந்த்ரா கிழக்கு தொகுதியை எடுத்துக்கொண்டு சாந்தவலி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பது குறித்து உத்தவ் தாக்கரே பரிசீலித்து வருகிறார். ஆளும் மகாயுதி கூட்டணியிலும் தொகுதி பங்கீட்டில் குழப்பம் நீடித்து வருகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக மகாராஷ்டிராவிற்கு வந்துள்ளார். நாக்பூரில் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்திய அமித்ஷா அங்கிருந்து சாம்பாஜி நகர் வந்தார். அங்கு துணை முதல்வர்கள் அஜித் பவார், தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுடன் நள்ளிரவு வரை தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். இப்பேச்சுவார்த்தைக்கு முன்பு பாஜக தலைவர்களுடன் தனியாக அமித்ஷா பேசினார். இதில் மக்கள் மத்தியில் தொடர்பை அதிகரிக்கும்படி தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டார். கூட்டணி தலைவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் பாஜக இத்தேர்தலில் 155 முதல் 160 தொகுதியில் போட்டியிடும் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எஞ்சிய தொகுதியில்தான் மற்ற இரு கட்சிகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 55 முதல் 60 தொகுதிகள், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவிற்கு 80 முதல் 85 தொகுதிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் பவார் கட்சியிலிருந்து ஏற்கனவே தலைவர்கள் வெளியேறி கொண்டு இருக்கின்றனர். எனவே அஜித் பவார் கட்சிக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க பாஜக தயாராக இல்லை. அதே சமயம் தொகுதியை குறைத்து கொடுப்பது அது அஜித் பவாருக்கு பெரிய பின்னடைவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவை சந்தித்த பிறகு நிருபருக்கு பேட்டியளித்த முதல் ஏக்நாத் ஷிண்டே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சாதகமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. ஒருமித்த அடிப்படை தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். இப்போது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் பல இடியாப்பு சிக்கலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மற்றும் தெரிகிறது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.